ஹரே கிருஷ்ண. நாமாச்சாரியர் ஸ்ரீல ஹரிதாச தாகூர். பாகம் 2. ஹரிதாசர் ஆளுநரின் முன்பு நிறுத்தப்பட்ட போது அவருடைய தெய்வீக அழகை பார்த்து வியந்த ஆளுநர் மிகுந்த மரியாதை கொடுத்து, என் அன்பு சகோதரனே, கடவுளின் கிருபையால் உயர்ந்த இஸ்லாமிய குலத்தில் பிறந்த நீ ஏன் இப்படி நடக்கிறாய்? கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் இஸ்லாமிய மதத்திற்கு வந்துவிடு என்று கூறினான். இதை கேட்டு பலமாக சிரித்த ஹரிதாசர், நீங்கள் பௌதிக விஷயங்களால் மதிமயங்கிய நபரை போல பேசுகிறீர்கள். இஸ்லாமியருக்கும் பிராமணர்களுக்கும் பெயரில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. கடவுள் இத்தகைய பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர். அனைத்து மத நூல்களிலும் கடவுளிடத்தில் தூய அன்பை வளர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மதங்களுக்கு அப்பாற்பட்டவனாக கடவுளின் அன்பை அடைவதே வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோள் என்ற கருத்திற்கு ஏற்ப நான் செயல்பட்டு வருகிறேன். என்னுடைய இந்த நடத்தையில் ஏதேனும் தவறு இருந்தால் எல்லா வழிகளிலும் என்னை தண்டிப்பதற்கு உங்களுக்கு பூரண அதிகாரம் உள்ளது என்று கூறினர். அங்கு குழுமியிருந்த அனைவரும் ஹரிதாசரின் இனிமையான பதிலை கேட்டு மகிழ்ந்தனர். ஆனால் அசுர குணம் படைத்த ஒருவன் நம்முடைய புனிதமான மதத்திற்கு களங்கம் வருவதற்குள் இந்த துர்க்குணம் படைத்தவனை தண்டியுங்கள் என்று கூறினான். பக்தர்கள் எவ்வளவு கெஞ்சியும் அவர்கள் ஹரிதாசரை விடவில்லை. 22 சந்தைகளில் அவரை சாட்டையால் அடித்தனர். ஆனால் எந்த வலியையும் உணராமல் அவர் தொடர்ந்து நாம ஜெபம் செய்து கொண்டிருந்தார். எவ்வளவு அடித்தும் இவர் மரணமடையவில்லையே என்று சிப்பாய்கள் சலித்து கொண்ட போது அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என எண்ணிய ஹரிதாசர் மெய்மறந்த நிலைக்கு சென்றார். அவர் இறந்து விட்டதாக நினைத்த சிப்பாய்கள் அவரை கங்கையில் வீசினர். புனித கங்கையில் விழுந்த அவர் சற்று தூரம் பயணம் செய்த பின்னர் மயங்கிய நிலையிலிருந்து வெளிவந்தார். பக்தர்கள் அவரை சூழ்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்து ஆடத் தொடங்கினர். பகவானின் பக்தர்கள் துன்பத்தையும் மரணத்தையும் கண்டு அஞ்சுவதில்லை. ஆனால் பக்தர்களுக்கு இழைக்கப்படும் துன்பங்களை பகவான் பொறுப்பதில்லை. ஹரிதாசருக்கு ஓர் அடி கூட விடாமல் அனைத்தையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாங்கினார். இத்தகவலை மகாபிரபு ஹரிதாசரிடம் கூறிய போது தன்னால் பகவானுக்கு கஷ்டம் ஏற்பட்டதை நினைத்து ஹரிதாசர் மயங்கி விழுந்தார். தன் பக்தனுக்காக எதையும் தாங்குவேன் என புன்னகை பூத்த முகத்துடன் பதிலளித்தார் பகவான் சைதன்யர். ஹரிதாசருக்கு நித்யானந்தரின் சங்கம் கிடைத்த போது அவர்கள் இருவரும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டனர். பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அனைத்து தீய பழக்கங்களுடன் வாழ்ந்து வந்த ஜகாய் மதாய் என்ற இரு துஷ்டர்களை இவர்கள் பக்தர்களாக மாற்றியது குறிப்பிடத்தக்கதாகும். ஒருமுறை ஹரிதாசரின் குகையில் மிகவும் கொடிய பாம்பு ஒன்று நுழைந்திருந்த போதிலும் அதனால் சிறிதும் பாதிக்கப்படாமல் அது இருப்பதை கூட அறியாமல் அவர் தொடர்ந்து ஜெபம் செய்தார். ஹரிதாசரை மயக்குவதற்காக ஜாதி பிராமணர்களும் இஸ்லாமிய அதிகாரிகளும் இணைந்து ஒரு விலை மாதுவை அவருடைய இடத்திற்கு அனுப்பினர். இல்லத்திற்கு வந்த விலை மாதுவிடம் ஜெபம் செய்து விட்டு வருவதாக ஹரிதாசர் கூறினார். ஹரிதாசரோ இரவு பகலென்று நாள் முழுவதும் ஜெபம் செய்பவராயிட்டே. இவ்வாறாக ஜபத்திலேயே 3 நாட்கள் கழிந்தன. ஹரிதாசரின் தூய்மையான சங்கத்தினால் விலைமாதுவும் தூய பக்தை ஆனாள். தன்னுடைய சொத்துக்களை தானம் செய்துவிட்டு ஆன்மீக பாதைக்கு வந்தாள். ஹரிதாசர் அவளை துளசிக்கு முன்பாக ஜெபம் செய்ய சொல்லி விட்டு சென்றார். ஹரிதாச தாகூர் தனது இறுதி நாட்களில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சங்கத்தில் பூரியில் வசித்தார். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததால் பூரியில் உள்ள ஜெகநாதரின் கோவிலுக்குள் அவர் அனுமதிக்கப்படவில்லை. கோபுரத்தில் இருக்கும் சக்கரத்தை வெளியில் இருந்தபடியே தரிசித்து நாம ஜபத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். இருப்பினும் சாக்ஷாத் ஜெகநாதரான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாசரை சந்திக்க தினமும் அவரது இருப்பிடத்திற்கே வருவார். தினமும் அவருக்கு பிரசாதம் கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்தார். வயதாகிவிட்ட காரணத்தினால் ஹரிநாமத்தை தினமும் 3 லட்சம் முறை சொல்வது ஹரிதாசருக்கு கடினமானதாயிற்று. மேலும் ஸ்ரீ சைதன்யர் இவ்வுலகில் நீண்ட நாள் இருக்க போவதில்லை என்பதையும் உணர்ந்த ஹரிதாசர் இவ்வுலகை விட்டு செல்வதற்கு அனுமதி கோரினார். தாங்கள் மிக உயர்ந்த நபர், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டால் அது இவ்வுலகிற்கு பெரும் நஷ்டத்தை விளைவிக்கும் என்று சைதன்யர் வாதாடினார். ஹரிதாசரோ, நான் முக்கியத்துவமற்றவன். ஓர் எறும்பு இறந்தால் யாருக்கு என்ன நஷ்டம்? நான் செல்வதால் எந்த நஷ்டமும் இல்லை என்று பதிலளித்தார். மறுநாள் நிகழ்ந்த நாம சங்கீர்த்தனத்தின் போது மகாபிரபுவின் திருவடிகளை இதயத்தில் பதித்து அவரது திருநாமத்தை உற்று நோக்கியபடி ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா என கூவிக்கொண்டே ஹரிதாசர் மறைந்தார். அவரின் திவ்ய உடலினை மகாபிரபு தமது கரங்களாலேயே அடக்கம் செய்தார்.
ஒரு வைஷ்ணவன் மரணமடைகிறான் என்று கூறுபவன் முட்டாள். நாம சங்கீர்த்தன ஒளியில் அவன் என்றும் வாழ்கிறான். வைஷ்ணவன் வாழ்வதற்காக மடிகிறான், வாழும் போது திருநாமத்தை உலகமெங்கும் பரப்புகிறான் என்று ஹரிதாச தாகூரின் சமாதியில் ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் எழுதியுள்ளார். ஜெகநாத பூரியில் ஹரிதாச தாகூரின் சமாதியையும் அவர் ஜெபம் செய்து வந்த சித்த பகுல் என்ற இடத்தையும் இன்றும் தரிசிக்கலாம். ஹரிதாச தாகூர் நாமாச்சாரியர் என்னும் பெயருக்கேற்ப வாழ்ந்து காட்டினார். அவரை பின்பற்றி இவ்வுலகின் மத பேதங்களை நாமும் துறக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணர் தன்னை இந்து, கிறிஸ்துவன் அல்லது முஸ்லிம் என்று கூறவில்லை. அவர் மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் நம்மிடமிருந்து தூய்மையான பக்தி தொண்டை எதிர்பார்க்கிறார். பக்திக்கு லௌகீக தகுதிகள் ஏதும் தேவையில்லை. ஹரிதாச தாகூரை எளிமையாக பின்பற்றி நடந்தால் மிகவும் உன்னதமான கிருஷ்ண பிரேமையை நம்மில் யார் வேண்டுமானாலும் அடையலாம் என்பது உறுதி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.